இந்தி படித்தவர்களோட நிலை என்ன? இந்தி படித்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொத்தனார் வேலையும் பானிபூரியும் விற்கிறார்கள் அப்படின்னு வாணியம்பாடியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு பேசியிருக்காரு. அதாவது நிறைய பேர் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க, ஹிந்தி படித்தவங்க வந்து இங்கே வந்து பெட்ஷீட் விற்கிறாங்க, இங்கே வந்து பானிபூரி விற்கிறாங்க, இதுதான் ஹிந்தி படித்தவங்களோட நிலைமை அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். புரியலையா அல்லது புரிஞ்சிட்டும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரில. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா இது இருக்குது. அதனால் நம்ம ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். அதாவது இப்போது இங்கே வந்து பானிபூரியோ அல்லது பெட்ஷீட்டோ இந்த மாதிரி வடக்கன்ஸ் வந்து இங்கே நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க, இல்லை கொத்தனாராக வேலை செய்கிறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாம் ஹிந்தி படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஹிந்தி படிச்சுட்டு வரல, அவங்களோட தாய்மொழியே ஹிந்தி தான். அங்கே தான் பிறக்கிறாங்க, அங்கே ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்க வந்து ஹிந்தி வந்து கற்றுக்குறாங்க. ஒன்றும் அதுக்கு ஸ்பெஷலாக கோர்ஸ் எடுத்து டிகிரி முடித்து அதை பண்ணி இதை பண்ணி அவங்க இங்கே வரல. இப்போ அமெரிக்காவில் ஒரு மாடு மேய்க்கிறவன் கூட இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவனோட தாய்மொழி இங்கிலீஷ். அங்கே இங்கிலீஷ் பேசி அவனுக்கு வந்து அது பழக்கமாகிடுது. இதுதானே தவிர ஹிந்தி படிச்சுட்டு வந்து இங்கே வந்து பெட்ஷீட் விற்கிறானுங்க, பானிபூரி கடை வைக்கிறானுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு மொழி அப்படிங்கிற விஷயம் என்ன? நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு வந்து கன்வே பண்ணுற ஒரு டூல் தான் மொழி. நம்மளுக்கு வந்து இன்னொரு 2 மொழி எக்ஸ்ட்ரா தெரியுது அப்படின்னா அந்த மொழி பேசுகிற ஊருக்கு போனாலும் நம்ம வந்து பொழைச்சிக்கலாம். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து நமக்கு தேவைப்படும். அதுதான் இந்த லாங்குவேஜோட ஒரு சிறப்பம்சம். மற்றபடி இந்த மொழி படித்தா நம்ம முன்னேறிடலாம், அந்த மொழி படித்தா முன்னேறிடலாம் அப்படின்னு இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாமே நல்ல விஷயந்தான். இப்போ என்னென்னத்தையோ தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இன்னொரு மொழி படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே.